மிகவும் அன்பான சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என்னுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வெளியிலே அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, கடந்த நாட்களாக தேவனுடைய கிருபையினாலே நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தின் பாடங்களை நாம் தொடர் பாடங்களாக நாம் படித்து வருகிறோம். ஆசாரிப்பு கூடாரத்தின் பாடங்களை நாம் தொடர் பாடங்களாக நாம் படித்து வருகிறோம். நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் பாடங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் ஆண்டோன் ஃப்ரே என்பவரால் எழுதப்பட்ட பாடங்கள், புத்தகத்திலிருந்து எழுதப்பட்ட பாடங்கள். நோட்ஸ் அண்ட் தி டாபர்னாக்கல் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட பாடம். அதில் நம்ம எத்தனாவது பாடம் என்றால் 5வது பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம். சாப்டர் 5, 5வது பாடம். பாடத்தின் தலைப்பு வெண்கல தொட்டி. வெண்கல தொட்டி என்ற தலைப்பில் நாம் பார்த்துருக்கணும். லேவர் ஆஃப் பிராஸ், லேவர் ஆஃப் பிராஸ், வெண்கல தொட்டி என்ற தலைப்பில் நாம் பாடத்தை பார்த்து வருகிறோம். சரி பிரியமானவர்களே, இந்த பாடத்துடைய முதல் பாகத்தை நம்ம கடந்த பாடத்தில் நம்ம பார்த்திருந்தோம். சரி, இன்றைய பாடத்தில் இந்த பாடத்தின் 2வது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இல்லைங்களா? பாகம் 2, வெண்கல தொட்டி என்ற தலைப்பின் கீழ் 2வது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். சண்புகுரியவர்களே, போன வாரத்தில் நாம் பார்த்த பாடத்தில் ஒரு சில கேள்விகள் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இன்றைய பாடத்துக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஸோ கேள்வி நேரம் இது. எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ரொம்ப அதிகமான கேள்விகள் இல்லை இதில். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு சில ஒரு 3-4 கேள்விகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்து நம்ம 2வது பாகத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். சரி, முதல் கேள்வி யாரை கேட்கலான்றது ஒரு கேள்வியாக இருக்கு. சரி, பின்னாடியிலேருந்து ஆரம்பிப்போம். சகோதரர் பால் சிங் அவர்களுக்கு வெண்கல தொட்டி எந்த ஒரு மெட்டீரியல் கொண்டு செய்யப்பட்டிருந்தது? வெரி குட், இல்லைங்களா? அது செம்பினாலே செய்யப்பட்டிருந்தது. வெண்கல தொட்டி அதாவது செம்பில் செய்யப்பட்டிருந்தது. சரி, அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கேள்வி நம்ம சாந்தி சிஸ்டருக்கான கேள்வி. அதாவது வெண்கல தொட்டியுடைய ஒரு சைஸ், வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் தி லேவர் ஆஃப் பிராஸ்? நாங்கள் சிஸ்டர், வெரி குட், இல்லைங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்கிறீங்க. அதாவது வெண்கல தொட்டியுடைய அளவு நமக்கு கொடுக்கப்படல, அது எவ்வளோ சைஸ் இருந்துச்சுன்றது நமக்கு கொடுக்கப்படல. ஒரு அனுமானம் தான், ஒரு அனுமானமாகத்தான் இது செய்யப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு எவ்வளோ ஒரு சைஸில் இருந்துச்சுன்றது நமக்கு தெரியல. அதனால அது ஒரு யூகமாக இருக்கு. இப்படி இருந்திருக்கலாம், இங்கே பார்க்கக்கூடியது இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்றது கூட ஒரு யூகமாகத்தான் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக அது சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. அடுத்த கேள்வி நம்ம ரமணி சிஸ்டர் கேட்கலாம். அதாவது இந்த வெண்கல தொட்டிக்கு வேண்டிய அந்த பொருள் எங்கிருந்து பெறப்பட்டது? ஸ்திரீகள் காணிக்கையாக கொடுத்தாங்க. வெரி குட், ஸ்திரீகள் காணிக்கையாக கொடுத்தாங்க. சரி, ஆனால் என்ன காணிக்கை கொடுத்தாங்க? வெரி குட், இல்லைங்களா? அங்கே முகம் பார்க்கிற கண்ணாடி, இல்லைங்களா? அங்கே முகம் பார்க்கிற கண்ணாடி என்ன செய்தாங்க? அவங்க பயன்படுத்தினார்கள். அதாவது அதை தேவனுக்கென்று காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்த கேள்வி யாரை கேட்கலாம் பாருங்க, ஆன்லைன்ல எங்க தெரியல. சரியா, ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் சகோதரர் மணி அவர்களுக்கான கேள்வி. அதாவது இந்த ஸ்திரீகள் எங்கே அந்த காணிக்கை கொடுத்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தது. முக்கியமாக அந்த இடத்துல வசனத்தை படித்தோம். அந்த ஸ்திரீகள் எங்கே அங்கே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. ஓகே, 33:7 வெரி குட், வெரி குட்.
இல்லைங்களா? அதாவது 33 யாத்திரா 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்கே வாசித்தோம். பிரதர் கரெக்ட் ஆன்சர் சொன்னாரு. ஆனா என்னன்னாக்கா ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கொடுக்கிற ஸ்திரீகளுடைய தர்ப்பணங்களாலே அந்த வெண்கல தொட்டி செய்யப்பட்டிருந்தது. அதாவது அவங்களுடைய மிரர்ஸ், லுக்கிங் கிளாஸஸ் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதில் தான் அது செய்திருந்தார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்குறோம். ஆனால் பதில் என்னன்னாக்கா அங்கே அவங்க கூடுனது வந்து ஸ்திரீகள் வந்து ஆசாரிப்பு கூடத்துல கூடல. ஆனால் எங்க கூடினாங்க? மோசின் கூட மோசையுடைய கூடாரம், இந்த டென்ட் ஆஃப் மீட்டிங்ஸ், டென்ட் ஆஃப் மோசஸ் என்று சொல்லுவாங்க. அது வந்து ஆசாரிப்பு கூடத்தில் ஸ்திரீகள் யாரும் வருவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அங்கே வந்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது மோசையின் கூடாரத்துக்கிட்ட தான் ஸ்திரீகள் அங்கே கூடினார்கள் என்று நான் பார்க்குறோம். ஆனால் காலம் போக்கில் அது அப்படியே இங்கே சொன்னது போலவே நடந்துச்சு இல்லைங்களா? யாருடைய காலத்தில் அப்போ யார் ஆசாரியராக இருந்தார்? இங்கே சொன்னது போல ஸ்திரீகள் ஆசாரியத்து நடுவில் கூட்டமாக கூடினார்கள். அது யாருடைய காலத்தில், அப்போ எந்த ஆசாரியர் இருந்தார்? வசந்தி சிஸ்டர். வெரி குட். ஏலி ஆசாரியராக இருந்தார். வெரி குட். அந்த காலகட்டத்தில் ஸ்திரீகள் ஆசாரிப்பு கூடாரத்துக்கிட்டே கூட்டம் கூட்டமாய் கூடினார்கள். அப்படியே பக்கத்தில் சாந்தி சிஸ்டர், சாரி ஜூலியட் சிஸ்டரு, அந்த ஏலியுடைய அவங்ககிட்ட தவறாக நடந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் கஷ்டமாக கேட்டேன்னா? வெரி குட். பாதி சொன்னீங்க. ஓப்னி, பினகாஸ். ஓப்னி, பினகாஸ் 2 அவருடைய குமாரர்கள். அந்த அந்த ஏலியுடைய 2 குமாரர்கள் அவங்க கர்த்தருக்கு விரோதமாக இந்த ஸ்திரீகளோடு அங்கே தவறு செய்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். சரி, காரணம் என்ன? என்ன காரணம்? அவங்க கூடுவதற்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? தேவனுடைய ஆசாரிப்பு கூட ரொம்ப மகிமுள்ளதாக இருந்துச்சு. யாரும் அதுக்கிட்ட என்ன முடியாது, வர முடியாது இல்லைங்களா? ஆண்டவர் வந்து அவ்வளோ அதனுடைய மகிமை அப்படி இருந்துச்சு. அதுக்கான ஒரு வசனம் கூட நாம் பார்த்தோம். ராம்பதர் சொல்றீங்களா? அதோடைய மகிமை எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு ஆசாரிப்பு கூடாரத்துடைய மகிமை வனாந்தரத்தில் இருந்தது என்பதற்கான ஒரு வசனம் நான் போன வாரம் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ராமதர் இல்லையா? அது மகிமை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கு எவ்வளோ மகிமை இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஆன்லைனில் யாராவது சொல்கிறீங்களா? பாக்கியம் சிஸ்டர், நீங்கள் சொல்லிடுங்கன்னு நான் நினைக்கிறேன். பாக்கியம் சிஸ்டர், அது ஆசாரிப்பு கூடாரத்துடைய மகிமை எந்த அளவுக்கு இருந்ததுன்றதுக்கு நான் போன வாரத்தில் ஒரு வசனம் கொடுத்திருந்தேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22, 23. என்னம்மா? அது இல்லை, அது 1 சாமுவேல் மகிமை பற்றி சொன்னேன் நான். அதாவது அதுக்கு ஆசாரிப்பு கூடாரம் வனாந்தரத்தில் இருந்த போது அதுக்கு எவ்வளோ மகிமை இருந்துச்சு. அந்த ஸ்திரீகள் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்திரீகள் எங்க வந்திருந்தாங்கன்னு பார்த்தோம்? ஆசாரிப்பு கூடாரத்துல. சாமுவேல் காலத்துல. கேலிக்கு மாத்திர பதில் சொல்லுங்க. எங்க சிஸ்டர்? மகிமையை அந்த வாசஸ்தலத்தை முழுவதும் நிரப்பிட்டு. வெரி குட், வெரி குட். அதுதான் உங்களை நான் கேட்டேன் இந்த கேள்வி. வாக்கியம் சிஸ்டர் சொன்னீங்களே, ஆசாரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டுச்சு இல்லைங்களா? அப்ப மகிமை இதை நிரப்பினதுனால என்ன நடந்துச்சு பாக்கியம் சிஸ்டர்? மோசையே கூடாரத்துக்குள்ள என்ன பண்ண முடியல, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அவரே நுழைய முடியல அப்படின்னும் போது இந்த ஸ்திரீகள் என்ன இருக்கிறாங்க, ஆசாரிப்பு கூடாரத்துக்கிட்ட வந்திருக்கிறாங்க போது அப்ப என்ன நடந்திருக்குது? மகிமை, அதோடைய மகிமை போயிருக்கு. அது க்ளோரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய க்ளோரி. ஓகே, வெரி குட் சிஸ்டர். அப்போ அடுத்த கேள்வி என்னன்னாக்கா, அப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய மகிமை போனதுக்கு நான் ஒரு வசனம் கொடுத்திருந்தேன். இன்னும் அதோடைய மகிமை அது இழந்து போச்சு இல்லைங்களா? அது என்ன இழந்துச்சு? என்ன இழந்ததுனால அதோடைய முழு மகிமை, அதாவது மகிமை இஸ்ரேலை விட்டே போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கான ஒரு வசனத்தை நான் சொல்லியிருந்தேன். அது யார் சொல்றீங்க? சிஸ்லா சிஸ்டர், நீங்க சொல்றீங்களா? 1 சாமுவேல் 4th chapter. ஆமா, 4th சாப்டருக்கு விஷயத்த சொல்லுங்க. அங்க அவங்க பினகாஸ் அவங்க குழந்தை செத்துறாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இக்கபோத் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரியமானவர்களே.
அதாவது உடன்படிக்கை பெட்டின்னு ஆயிடுச்சுங்க. பெலிஸ்தர்கள் அதை பிடிச்சிட்டாங்க. பெலிஸ்தர் யுத்தத்தில் அவங்க பிடிக்கப்பட்டு போனதுனால அந்த மகிமை என்ன ஆயிடுச்சுங்க, இஸ்ரேல் விட்டு போனது. அந்த சமயத்துல தான் பினகாசுடைய மனைவி என்ன செய்றாங்க, குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? ஈக்கபோத். ஈக்கபோத் என்றால் மகிமை இஸ்ரேலை விட்டு போனது என்று சொல்லி நம்ம. சரி, அடுத்த கேள்வி. சுகுணா சிஸ்டர் இருக்கிறீங்களா லைன்ல? சுகுணா சிஸ்டர் இல்ல. ஓகே, இருக்கிறேன் பிரதர். ஓ இருக்கிறீங்களா? சாரி சிஸ்டர், பேரை மாற்றி வச்சுக்கிறீங்க. ரைட் இருக்கு கொஞ்சம் இது சின்னதாக இருக்குதுனால தெரியல. சரி, சுகுணா சிஸ்டருக்கான கேள்வி. இந்த தண்ணீர் தொட்டி முதலாவது நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தையை, சத்தியம். வெரி குட். அதாவது தேவனுடைய வசனம், இந்த பரிசுத்த வேதாகமத்தை அது அடையாளப்படுத்துகிறது. இட் ரெப்ரசன்ட் தி வேர்ட் ஆஃப் காட். தி வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்குதுன்றது அதோடைய ஒரு விளக்கம் நாம் பார்த்தோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த இந்த வேதாகமத்தை எது என்ன செய்தது? இது அடையாளப்படுத்துகிறதாக நம்ம பார்த்துட்டோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இது எதற்காக, இந்த தண்ணீர் தொட்டி முக்கியமாக எதற்காக உண்டாக்கப்பட்டிருந்தது? அதனால அவங்க என்ன செய்வாங்க? யாருடைய பயன்பாட்டுக்காகவும் என்ன பயன்பாட்டுக்காக அது பயன்படுத்தப்பட்டது? அம்சா சிஸ்டர் சொல்றீங்களா? ஆசாரியர்கள் கை கால். அம்சா சிஸ்டரா நீங்க? ஓகே, பாக்கியம் சிஸ்டர். அம்சா சிஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் இருக்கிறாங்களா? அம்சா சிஸ்டர், அம்சவனி சிஸ்டர், அதோடைய முக்கியமான பயன்பாட்டு என்ன பயன்பாட்டுக்காக அது கொடுக்கப்பட்டது? சரி, ஓகே, அவங்க இல்லைன்னு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் காயத்ரி. நம்மளுடைய கிரியை நடத்த அதனால இருந்து சுதாகிறதுக்காக அது கொடுத்தாங்க. ஓகே, வெரி குட். அதாவது கைகள், கால்கள், ஆசாரியர்கள் தங்களுடைய கைகளையும் கால்கள், கால்களையும் கழுவிக்கொள்வதற்காக சில விசேஷமான நேரங்களில ஸ்தானம் கூட பண்ணுவாங்க. ஸ்தானத்துக்கு கூட என்ன செய்வாங்க? டு கிளின்சிங் பர்பஸ் இல்லைங்களா? முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இந்த தண்ணீர் தொட்டி எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்ததுனாக்கா, இது சுத்திகரிப்பின் முக்கியமாக வேலைக்காக அங்கே கைகள் கால்கள் என்ன செய்யணும்? கழுவப்பட வேண்டும் என்பது தான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. சரி, பதில் சொன்ன எல்லா சகோதர சரிகளுக்கும் நன்றி. ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து இன்னும் அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தேவன் உங்களுக்கு பலம் ஞானத்தை கொடுப்பாராங்க. சரி, தொடர்ந்து இப்போ அடுத்த பாகத்துக்குள்ளாக நம்ம இது கடந்து செல்லலாம். சரி, தண்ணீர் தொட்டி நம்ம முதலாவது நாம் பார்த்தோம். இது எதுனாக்கா, இது தேவனுடைய வார்த்தை இது என்ன செய்கிறது? இது அடையாளப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை அடையாளப்படுத்துகிறது. அதாவது ஆசாரியர்கள் தங்களுடைய கைகளையும் தங்களுடைய கால்களை அவங்க கழுவதற்காக, கை கால்கள் என்றால் தங்களுடைய கிரியைகள், தங்களுடைய செய்கைகளை அவங்க என்ன செய்வதற்கு, சுத்திகரிப்பதற்காக இது பயன்படுத்தப்பட்டிருந்ததாக நம்ம கடந்த பாடத்தில் நம்ம பார்த்துருந்தோம். தொடர்ந்து இன்னும் இதற்கான இன்னும் அநேக வசனங்களை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் இது என்ன செய்யுது, தண்ணீர் தொட்டி அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதை நாம் பார்த்தோம். முதலாவது அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவனுடைய திவ்ய வாட்டர் ஆஃப் டிவைன் ட்ரூத், தெய்வீக சத்தியத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால ஆசாரியர்கள் தங்கள் கைகளையும் தங்களுடைய கால்களை அவங்க கழுவிக்கொள்வார்கள். அந்த வசனத்தை வாசிக்கல, மறுபடியும் வசனங்கள் வாசித்து நம்ம கடந்து போகலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இது முக்கியமாக அவருடைய மனவாட்டிக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணீர் தொட்டி யாருக்குன்னா, முக்கியமாக அவருடைய மனவாட்டிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது என்ன செய்றாருன்னா, தண்ணீர் மூழ்கினால் அதை சுத்திகரிக்கிறாரு என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க அப்படியே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு
தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் பாத்தீங்களா? அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர், கண்டினியூ பண்ணுங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாருங்க பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு இது முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பார்க்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்துல நாங்க வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கான ஒரு தனித்துவ ஒரு முக்கியத்துவம் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்களா? ஒவ்வொரு பொருளுக்கு பலிப்பிடம் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம்? தண்ணீர் தொட்டி. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன ஆகுது? ஒரு நிறைவு பெறுது, ஒரு முழுமையாகுது இல்லைங்களா? ஒரு கம்ப்ளீட்னஸ். இல்லைன்னா இப்போ தண்ணீர் தொட்டி அதில் இல்லை அப்படின்னாக்கா, இது தேவன் உடைய திட்டத்தின்படி நாங்கள் இந்த ஆலயம் இல்லை என்பது அர்த்தம். இப்போ தண்ணீர் தொட்டி அங்கேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, இது ஒரு நிறைவான ஆலயமா? தேவன் சொன்ன மாதிரியா? இல்லை. தேவன் என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தை எப்படி கட்ட சொன்னார்? இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்யணும்ட்டான். ஆண்டவர் எப்படி சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி. அது ஏதாவது இந்த குறைபாடு அதை நம்ம இங்கே பார்க்கும்போது, இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா, இது ஒரு பயணம். இது எங்கிருந்து? பாளையத்திலிருந்து பிரகாரம், பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப நம்மளாம் எங்க இருக்கிறோம்? நிச்சயமாவா? நிச்சயமா இருக்கணும்ன்றது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நம்முடைய கிரியைகள் எல்லாம் பாளையத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஆனா கிரிய பாளையம்னு தெரியலைங்களா? உலகம் இல்லைங்களா? பரிசுத்த ஸ்தலம், அதாவது பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் எந்த நிலையை காட்டுன்னா, கான்சிக்ரேட்டட், அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஞானஸ்தானம் பெற்றவர்களுடைய ஒரு நிலையை காட்டுகிறது பரிசுத்த ஸ்தலம். அப்போ நம்ம பாருங்க, இந்த பயணத்துல நம்முடைய இலக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் தான் நம்முடைய இலக்கு, நம்முடைய டெஸ்டினேஷன். நம்ம அடைய வேண்டிய இலக்கு எங்கங்க? மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்யுது? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்மள என்ன செய்தானாக்கா, நம்மள அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணு, நம்மள புஷ் பண்ணு இல்லைங்களா? எங்க வரோம்? ஃபர்ஸ்ட் வாசல்ல நம்ம நுழையிறோம். பிரகார வாசலுக்குள்ள என்ன ஆகிறோம்? நம்ம நுழையும் போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க? ஜஸ்டிபிகேஷன். நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம என்ன ஆகிறோம்? நம்ம சுத்தி என்ன இருக்குதுனாக்கா, அந்த வெள்ளையான அந்த திரை இருக்கு இல்லைங்களா? அந்த காம்பவுண்ட். இந்த பிரகாரத்துல என்ன இருந்துச்சுங்க? பிரகாரத்தை சுத்தி என்ன இருக்கு? திரைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த வெள்ளையான மெல்லிய பஞ்சினால செய்யப்பட்ட திரைகள். அதான் நம்முடைய பாவங்கள் கிறிஸ்து மூலமாக மூடப்படுகிறது. அப்படியே தொடர்ந்து பலிபீடத்தை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சந்திக்கிறோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பலிபீடத்தை சந்திக்கிறோம். அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மீட்கும் பொருள் இல்லைங்களா? அவர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற பலியை, அதை புரிந்து கொண்டு அதை நம்ம என்ன செய்யறோம்? அதை பாராட்டி அப்படியே முன்னுக்கு கடந்து போகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ தண்ணீர் தொட்டி கிடைக்குது. இப்ப தண்ணீர் தொட்டியில நம்ம சில காரியங்களை செய்த பிறகுதான் அடுத்து நம்மள அந்த அடுத்த கட்டத்துக்கு அதை என்ன செய்யணும்ல கொண்டு. அடுத்த கட்டம் எதுங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம என்ன ஆகணும்? என்டர் ஆகணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னாக்கா, இந்த தண்ணீரினால நம்ம என்ன ஆகணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் கிளின்சிங் ஆகணும், நடக்கணும். அப்படி அது உடனே சுத்திகரிக்கப்பட்டுட்டோமா அப்படின்ற இப்போ ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம என்ன ஆயிட்டோம்? கம்ப்ளீட்டா சுத்திகரிக்கப்படுகிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா நம்ம இந்த பாவப்பட்ட இந்த மாமிச சரீரத்தில் நம்ம இருக்கிறதுனால இது தொடர்ந்து என்ன ஆகும்? தொடர்ந்து இந்த ப்ராசஸ் இந்த மாம்சத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் இது நாகும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சாகும் வரை இது நாங்கள் இந்த கிளின்சிங் அந்த ப்ராசஸ் சாகும் வரை நாகும் தொடரும். ஆனா நமக்குள்ள என்ன ஆகுறோம்னாக்கா, ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துல எடுக்கிறோம். என்ன தீர்மானம்னா, நம்ம பாவத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன பண்றோம்? நம்ம அந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். இதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அப்போஸ்தலர் பவுல் ஞானஸ்தானத்துக்கு முந்தின ஒரு கட்டத்தை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பாவ சரீரத்தை நம்ம என்ன செய்யணுமா, களைந்து போட வேண்டும். வாசிங்க அது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ம் அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே ம் மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் ம் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். பாருங்க பிரியமான சகோதரர், என்னங்களா, மாம்ச சரீரத்தை நீங்க களைந்து விட்டதினால். பிரியமானவர்களே, அதனால அநேகமானவங்க வந்து அந்த கட்டத்தில் இப்போ பேப்டிசம் எடுக்க போகணும் இல்லைங்களா, நெக்ஸ்ட் நாங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவங்க என்ட்ரு ஆகணும். ஆனால் அந்த காலகட்டத்திலே அநேகர் தங்களுடைய அநேகமான பாவ செயல்கள் என்ன பண்ணியிருப்போம், நம்ம விட்டு இருப்போம் இல்லைங்களா. நிறைய பேர் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, ஒரு சிலர் குடிக்கிறவங்களா இருப்பாங்க, மதுபானத்தை குடிக்கக்கூடியவங்களா, இல்லை வேற விதமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படின்னா இருப்பாங்க, அந்த கட்டங்களில் சில பேர் விட்டு இருப்பாங்க. ஆனாலும் நமக்குள்ள என்ன இருக்கும், அந்த பாவங்கள் இன்னும் தொடர்ந்து இருக்கும். அந்த நேரத்துக்கு நமக்கு அது பெருசா தெரியும். ஆனா உள்ள போக 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 பிரியமான சகோதரர்களே, நமக்கு சின்ன சின்ன பாவங்கள் கூட நமக்கு என்ன ஆகும், பெருசா தெரியும். ஆக்சுவலி பாவன்றது எல்லாமே சின்னது பெருசுன்னு கிடையாது, எல்லாமே என்னங்க, எல்லாமே பாவம். அதுக்கு நம்ம ஒரு என்ன பண்ணியிருப்போம், ஒரு அளவு வச்சிருப்போம். ஒரு பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பொய் பேசுகிறேன்னு வைங்களேன். இப்போ பொய் பேசுறதுக்கும் ஒரு விபச்சாரம் செய்வதுக்கும் கம்பேர் பண்ணாக்கா நம்ம எதை சொல்லுவோம், பெருசா, ஓ இவர் விபச்சாரம் செஞ்சிட்டாரு. ஆனால் பொய் சொன்னா பொய் தானே, ஒரு பொய் தானே சொன்ன சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம இப்படி எடுத்து பார்ப்போம். ஆனால் தேவனுடைய ஸ்டாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே என்னங்க, ரெண்டுமே ஈக்குவலான பாவமாக இருக்கு. ஆனால் இந்த நாலேஜ் நமக்கு அப்போ என்னாகாது, அந்த டைமில் நமக்கு கிடைக்காது. அது நம்ம உள்ள போக போக எந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஆழமாக நம்ம போகிறோமோ அப்போ நமக்கு என்னாகும், இது நமக்கு தெரியும். அதை யாக்கோபு அதை சொல்றாரு. யாக்கோபு சொல்லும்போது இதை கம்பேர் பண்றாரு. அதாவது இந்த மாதிரி பாவத்தில் பெரிய பாவம் சிறிய பாவன்றதெல்லாம் இல்லை. ஒரு பாவத்தை செய்தாலும் அது நாம் பாவிகள் தான். நம்ம ஒரு பொய் சொன்னாலே நம்ம பாவிகள் தான் அப்படின்றத ஆண்டோடைய வார்த்தைகள் நமக்கு நம்மளே சொல்லுது. வாசிங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில், ஜேம்ஸ் 2nd சாப்டர்ல வசனம் வாசிங்க, 9-10 வசனங்களை வாசிங்க. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படி எனில், ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். அடுத்த வசனம், ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தோம் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினவன் ஆனார். பாத்தீங்களா, புரிஞ்சுச்சுங்களா? அப்ப 2ல இப்ப கொலை செய்யாதன்னு சொன்னவர் தானே சொல்லிக்கிறாரு, விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லியிருக்கிறாரு. விபச்சாரம் செய்யாதன்னு சொன்னவர் தான் பொய் சொல்லாது இருப்பாயகனும் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இந்த ஸ்கேல் வச்சு நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, அப்போ நம்ம எவ்வளோ பொய் சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு நாளைக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் இருக்கு அப்படின்றது நம்ம இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நிறைய பேர் பொய்ன்றதை ஒரு பெரிதாக என்ன பண்ண மாட்டாங்க, பெருசாக நம்ம அது ஒரு பாவமாக, அது பெரிய பாவமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது என்னவா இருக்குது, அது வெறும் பாவமாக இருக்கு. இந்த நாலேஜ் நமக்கு பிரியமான சகோதரர்களே ஆரம்ப கட்டத்தில் இல்லை, போக போக என்ன ஆகும், நமக்கு கிடையாது. அதனால தான் இந்த கிளின்சிங் ப்ராசஸ் நாங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரியமா இன்னொரு பாவம் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பாவத்துடைய லிஸ்ட்டு நமக்கு முக்கியமாக எங்கே கொடுக்கப்படுதுனாக்கா கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியரில் நம்முடைய பார்வையில் பெரிய பாவங்கள்லேருந்து நம்முடைய பாவங்களை சிறிய பாவங்களாக இருக்கிறது எல்லாமே அங்கே என்ன பண்ணப்பட்டுக்குது, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறார். இதுதாங்க பிரியமான இந்த விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா நம்ம என்னங்க
இன்னும் நம்ம சுத்திகரிப்பு என்னன்னாகணும், இன்னும் நடக்கணும்ன்றது இது காட்டுது. இதுல பாருங்க, இதுல நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா, இதுல இருக்கிற காரியங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு என்ன தேவை இருக்கு? தண்ணீர் தேவையா இருக்குது. இந்த தண்ணீர் தொட்டி நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்குதுன்றது நம்ம பார்க்கணும். என்னென்ன வாசிக்கலாம் பாருங்க. அது 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. ம், அவையாவன ம், விபச்சாரம், ம், வேசித்தனம், ம், அசுத்தம், ம், காம விகாரம், ம், விக்கிர ஆராதனை, ம், பில்லிசூனியம், ம், பகைகள், ம், விரோதங்கள், வைராக்கியங்கள், ம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், ம், மார்க்க பேதங்கள், ம், பொறாமைகள், ம், கொலைகள், ம், வெறிகள், ம், களியாட்டுகள் ம், முதலானவைகளே. ம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று ம். முன்னே நான் சொன்னது போல ம். இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க பிரியமானவர்களே, போல் தெளிவா சொல்லிட்டாரு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை என்று நான் முன்னே சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன் என்றார். என்னன்னாக்கா, இதெல்லாம் நம்ம லிஸ்ட்ல எடுத்துக்க மாட்டோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம். யாருக்கா சூன்யம் வச்சுருக்கிறீங்களா? அப்ப போகிறீங்களா? ஒருவேளை இதை கூட சில பேர் செய்வாங்கன்னு சொல்ல வர்றாரு. பில்லி சூன்யம் வைக்கிறது இல்லைங்களா? அது பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு? பகைகள் அப்படின்னு. எனிமிட்டி, யார் மேலாவது நமக்கு ஒரு எனிமிட்டி இருந்துச்சுன்னா, ஒரு பகை இருந்தாலும் அது நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு அது தடையாக இருக்கு. அது அசுத்தமாக இருக்கு, நம்முடைய பாவமாக இருக்கு. அப்புறம் விரோதங்கள், விரோதங்கள் பிரியமான சகோதரர்களே, இது நம்ம கிட்ட இருக்கா இல்லைங்களா? விரோதம் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, யாருக்கிட்டையாவது நம்ம பேசாம இருக்கிறது. அப்புறம் ரொம்ப நாட்களாக அவங்க செய்த விஷயங்களை நமக்குள்ள தொடர்ந்து அந்த விரோதத்தை வைத்துக் கொள்வது. அப்படி யாராவது நம்ம கிட்ட இருந்தாங்க அப்படின்னாக்கா நமக்குள்ள என்ன இருக்குது? விரோதம் இருக்குது. வைராக்கியம் இல்லைங்களா? வைராக்கியம்னா உங்ககிட்ட ஜென்மத்துக்கும் பேசவே மாட்டேன் இல்லைங்க. ரொம்ப எதுல வைராக்கியமா இருக்கணும்? தேவனுடைய விஷயத்துல வைராக்கியமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல என்னங்க வைராக்கியமா இருப்பது, இது கூட பிரியமானது மாம்சத்தின் கிரியைகள். இது கூட தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எங்க போக மாட்டாங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. அடுத்த லிஸ்ட் என்ன சொல்றாருங்க? கோபங்கள். அது நம்மகிட்ட இல்லவே இல்லை இல்லைங்களா? கோபமே வருது, அப்பாடா இது ஒரு பெரிய பாவமா அப்படின்னா நம்ம தினம் என்ன ஆகுறோம்? தினம் கோவப்படுகிறோம். பாருங்க பிரியமானவர்களே, யாராவது நம்மள சும்மா அப்படியே சீண்டிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய குறைகளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கோ, நம்மள ஏதாவது ஒரு வார்த்தை ஏளனமா பேசிட்டாங்க அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? சகித்து கொள்ள முடியாது. உடனே நாங்கள் என்ன பண்ணோம்? அவங்க மேல கோவப்பட்டு இல்லைங்களா, அவங்களுக்கு பதிலுக்கு பதில் செஞ்சு ஆகணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் யாராவது நம்ம, சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப சென்சிட்டிவ்னாக்கா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கேலி பண்ணிட்டாங்கன்னா போதும், என்ன ஆயிடுவாங்க? ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க பிரியமானவர்களே இல்லைங்க. அந்த இடமே அந்த இடத்தையே ஒரு வழி பண்ணிடுவாங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? கோபம் இருக்கும். கோபத்துல 2 இருக்கு இல்லைங்களா? ஒன்று சொல்லுவாங்களே முன் கோபம், இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? ஷார்ட் டெம்பர் இல்லைங்களா? ஷார்ட் டெம்பர்னா முன்கோபம். தமிழ்ல எப்படி இருக்குன்னா முன்கோபம்னா ஃபர்ஸ்ட் கோவப்படுறது, அப்புறம் தான் மீதி எல்லாம் பார்த்துக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி நேச்சர். சில பேருக்கு எடுத்தோடனே கோவப்பட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் அப்புறமா பார்த்து. ஃபர்ஸ்ட் யோசித்து அப்புறம் என்ன பண்ணலாம்? கோவப்படலாம். கோவப்படலாமா பட வேண்டாவான்றது. ஆனால் அந்த நேரத்துக்கு நம்முடைய மாம்சத்தில் எந்த அளவுக்கு மாம்சத்துடைய ஒரு ஆதிக்கம் இருக்குதோ அந்த அளவுக்கு இதெல்லாம் என்ன பண்ணும்? நமக்குள்ள கிரியை செய்யும். அதான் யாக்கோபு சொல்ல என்ன சொல்றாருங்க? நீங்க கோபப்படுவதற்கு என்ன செய்யுங்க? தாமதமாக இருங்கள் அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த ஸ்கேலை வச்சு நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. அப்ப நமக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுதா? நமக்கு ரொம்ப
அதிகமா தேவைப்படுகிறது. ஏன்னா யாராவது நம்மள சின்னதா சீண்டிட்டாலே நமக்கு என்ன ஆயிடுதுங்க, கோபம் வந்துடும். பிரியமான சகோதர சரிகளை ஏன்னா நம்மளால வந்து மற்றவங்க நம்மள அவமானப்படுத்துறது, நம்மளை ஏளனமா பேசுறது நம்மளால பொறுத்துக்க முடியும். அடுத்த விஷயத்த சொல்றாரு, என்னங்க, சண்டைகள் இல்லைங்களா, சண்டையை போடுறதில்ல இல்லைங்களா நம்ம. அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு என்னங்க பாவமாக இருக்கு. இது கூட சண்டை சிலர் பார்த்தீங்கன்னா ஓயாம என்ன பண்ணியிருப்பாங்க, ஓயாம சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சண்டை போடலன்னா அவங்களுக்கு என்ன வராது, சில பேருக்கு தூக்கமே வராது. ஏதாவது ஒரு சின்னதா சண்டை போட்டால் தான் அன்னைக்கு நல்லா நிம்மதியா தூங்கக்கூடியவர்களாக இருப்போம். இது நேச்சர் அன்புக்குரியவர்களே. இது நாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாவ சுபாவம் இது இல்லைங்களா. ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது சில பேர் காரணங்க தேடிட்டே இருப்பாங்க. என்னங்க, எந்த காரணத்தை வச்சு சண்டை போடலாம், சண்டை போறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் பிரிவினைகள். சண்டை விரும்பக்கூடிய சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, சில பேர் சமாதான விரும்பிகளா இருப்பாங்க. நாங்க சமாதான விரும்பிகளா இருப்போம். நம்ம அப்படித்தான் இருக்கிறோமா இல்லை இப்படி இருக்கிறோமான்றத நம்ம யோசிக்கணும். சில பேர் சமாதானம் பண்றது தான் விரும்புவாங்க, சில பேர் சண்டை போடுறது தான் சண்டை போடுற ஒரு விரும்பிகளாக இருப்பாங்க. பீஸ் லவ்வர்ஸ் சொல்லுவாங்களே சில பேர், நாங்க சரி ஓகே விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், மன்னிச்சிடலாம், இப்படி ஒரு குணங்களுடையவர்களாக இருப்பாங்க. ஆனா அநேகமானவர்கள் சண்டை போட்டாதான் அவங்களுக்கு என்ன ஆகும், மனசு சாந்தி ஆகும். அந்த அளவுக்கு ஒரு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் இது மாம்சத்தின் கிரைகள். நெக்ஸ்ட் என்னங்க, பிரிவினைகள். அப்படின்னாக்கா அன்புக்குரியவர்களே, என்ன பண்றது, எப்படி நம்ம பிரிவினை செய்வோம். சில பேர் பிரிவினை செய்வாங்களே, பிரிவினை செய்யறதுன்னு எப்படி செய்ய முடியும். ஒருத்தர் 2 பேரை பிரிக்கணும்னாக்கா என்ன செய்யணும், கோல் வைக்கிறது இல்லைங்களா. கோல் வைக்கிற குணம் இருக்கு இல்லைங்களா. வசனம் சொல்லுது நீதிமொழிகள்ல, கோல் சொல்லுகிறவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, கோலுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு அன்புக்குரியவர்களே, பிராண சிநேகிதர் என்ன பண்ணிடுமா, பிரித்து விடுவாங்க. கோல் சொல்லுகிறவன் என்ன செய்வானா, பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவார்கள். அப்படின்னா பிரியமான க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட பிரிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு, கோல் சொல்றதுக்கு ஒரு வல்லமை இருக்கு. எப்படின்னாக்கா, இப்ப என்னை பத்தி அவங்க கிட்ட போயிட்டு நாங்க அந்த நபர்கிட்ட போயிட்டு என்ன பண்றது, சொல்றது, இந்த பிரதர் உங்களை பத்தி இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்ட்டு கொஞ்சம் என்ன பண்றது, கொஞ்சம் மசாலெல்லாம் போட்டு, அவர் பிளெயினா சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு விஷயத்த, சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்றது, கொஞ்சம் மசாலெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி 2 பேரையும் பிரிச்சிடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, அப்பாடா நான் வந்த வேலை முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுடா. அடுத்து யாராவது நெக்ஸ்ட் யாரு நம்ம லிஸ்ட்ல. இது சில பேர் இருக்க அன்புக்குரிய சில சகோதர சகோதரிகளுக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு சுபாவங்கள் இருந்துட்டே இருக்கும். அதை இங்க போலிங்க சொல்ற, இதெல்லாம் இருக்காதுன்ட்டு இல்லை, இதெல்லாம் மாம்சத்தின் கிரைகள். ஒருத்தட்ட ஒரு விதமா ஆதிக்கம் செய்யும். சில பேர்ட்ட கோபம் அதிகமா ஆதிக்கம் செய்யக்கூடியதா இருக்கும். சில பேருக்கு நாங்க இந்த மாதிரி விரோதங்கள் இருக்கும், வைராகியங்கள் இருக்கும், பகைகள் இருக்கும். சில பேர்கிட்ட பிரியமானவர்களே இந்த சண்டை போடக்கூடிய ஒரு நேச்சர் ஒரு சிலர் பேர்ட்ட இருக்கக்கூடியதா இருக்கும். அப்புறம் நாங்க சில பேர்ட்ட மார்க்க பேதங்கள் அப்படின்னும் போது இது நாங்க இது டாக்ட்ரினல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். மார்க்க பேதங்கள்னா சத்தியத்தின் விஷயத்துல ஒரு கொலைப்படி செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பாங்க. எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை என்ன பண்ண மாட்டாங்க, அதை கடைபிடிக்க மாட்டாங்க. பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனா கான்ட்ரவர்சியான விஷயங்களும் நாங்க அப்புறம் எதிர்மாறான விஷயங்களை தான் எடுத்து பேசக்கூடிய ஒரு நேச்சர் சில பேர்ட்ட இருக்கும். சில பேர்ட்ட என்ன இருக்குன்னு அடுத்து சொல்றாரு, நாங்க பொறாமைகள் இல்லைங்களா. பொறாமை எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுனாக்கா என்ன சொல்றாரு, பொறாமை ஒரு எலும்புருக்கி அப்படின்னு சொல்ற. பொறாமை என்னங்களா, பொறாமை பத்தி நீதிமொழிகள் வசனம் என்ன சொல்றதுன்னா, நாங்க எலும்புருக்கி. பிரியமானவர்களே, அது ஒரு நாங்க எலும்புருக்கினா, எலும்பு இருக்கிறது ஒரு டிசீஸ் இருக்கு இல்லைங்களா.
எது தெரியுங்களா? எலும்பை சாப்பிடக்கூடிய ஒரு நோய் இருக்கு இல்லைங்களா? கேன்சர். டிபி. டிபி இருக்கு இல்லைங்களா? டிபி இருக்கு இல்லைங்களா? டிபியுடைய ஒரு என்னங்க, ஒரு தாக்குதல்ல போன் என்ன பண்ணிடும், இங்க இருக்கிற ரிப் போன்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு நோய் தான் அது. அந்த நோய்க்கு தான் கம்பேர் பண்றாரு. எதுக்கு? பொறாமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுக்கு முன்னால நிக்கவே முடியாதுன்றார். நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, 27ஆம் அதிகாரம் நினைக்கிறதுல வாங்க வாசிக்கலாம். அதாவது பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் அப்படின்றார். வாசிங்க 27ல நினைக்கிறேன். நீதிமொழிகள் 27ஆம் இதுல வசனம் வாசிங்க சிஸ்டர். 3-4 வசனங்களை வாசிங்க. கல்கணமும் படிங்க. அங்க 3-4 வாசிங்க. கல்கணமும் மணல் பாரமா இருக்கும். மூடனுடைய கோபமும் இவ்விரண்டிலும் பாரமாம். பாரு, மூடனுடைய கோபத்தை பத்தி இங்க சொல்றாரு. கோபம் நாங்களா ரெண்டிலும் பாரமா இருக்கும். அப்புறம் உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பாருங்க, பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யாரு அப்படின்னு நாங்க முன் நிற்கத்தக்கவன் நாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே ஐயோ இவங்க கிட்ட யார் போய் நிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சில பேர் சொல்லுவோம், ஐயோ அந்த அவங்ககிட்ட நிக்கிறத விட சைலண்டா போயிடுது நல்லது. ஆனா பொறாமை என்றால் அது எவ்வளோ ஒரு பவர்னாக்கா, பிரியமான ஒரு வல்லமையான ஒரு பாவமா இருக்குனாக்கா, அதுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாதுன்றார். பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பைபிளில் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா? எக்ஸாம்பிள் காயின்னு, அப்புறம் யோசேப்பின் சகோதரர்கள், அப்புறம் சவுலு, அப்புறம் ஆண்டவராகிய இயேசு, பரிசேயர் சதுசேயர்கள், இங்க எல்லாமே பார்க்குறோம். அடுத்து நாங்களா கொலைகள் இல்லைங்களா? நம்ம கொலைகளை என்ன பண்றோமா? கொலைகள் அப்படின்னு நம்ம பிரியமானவர்களே, என்ன சொல்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொலை செய்வதை பத்தி, நாங்க தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் பகைக்கிறவன் என்ன வருகிறான்? கொலை செய்கிறனா. தன் சகோதரனை பகைப்பது கொலை செய்வதற்கு என்ன இருக்குது? சமமான ஒரு பாவமாக இருக்கு. அப்புறம் வெறிகள் அப்படின்னா நான் பிரியமானவர்களே, நாங்களா குடித்துட்டு நாங்க அந்த போதையில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் சில பேருக்கு இது கூட இருக்கக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் நாங்களா களியாட்டுனா என்டர்டெயின்மெண்ட்ஸ் இல்லைங்களா? சில பேருக்கு சில விதமான என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட்னாக்கா, இப்போ இந்த சீரியல் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா? நிறைய பேர் இன்னைக்கு எந்த அளவுக்கு சில பேர் இந்த சீரியலுக்கு அடிக்ட் ஆகிடுக்கிறாங்க. சினிமா கூட அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க, நாங்க சீரியல் தான். அதில் முக்கியமாக பிரியமானவர்களே, அந்த சீரியல்காரன் கூட எவ்வளோ ஒரு இதுவாகிறான் பார்த்தீங்களா? நம்மளை எப்படி நம்மளை கேட்ச் பண்ணுறான்னாக்கா, அடுத்த நாள் நீங்கள் பார்க்கணும் சீரியலை, அதுக்கு என்ன செய்வான்? கரெக்டாக ஒரு கிளைமேக்ஸ் சீன் கிட்ட எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுட்டு தொடரும் அப்படின்னு போட்டுருவான். அடுத்த நாள் நாங்கள் பண்ணுவோம். சில பேருக்கு எல்லாரும் சொல்ல வரல, நான் ஒரு சிலர் களியாட்டுக்குள்ள இருப்பாங்க. அது அடுத்த நாள் அவங்க மனசு அடிச்சுட்டே இருக்கும் இல்லைங்களா? என்ன ஆக போதும், அப்போ அடுத்த நாள் எப்போ வரமோன்னு காத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட். சில பேருக்கு கிரிக்கெட்டு, சில பேர் கான்சென்ட்ரேட் பண்ணவங்களே நான் இவங்க கிரிக்கெட்டுக்கு ரொம்ப பேர் இதாக இருப்பாங்க. சமீபத்தில் அப்போ தான் ஒவ்வொரு பிரதருங்களுடைய ஒரு நிலையை நமக்கு கொஞ்சம் அப்படியே வெளிப்பட்டுச்சு. சமீபத்தில் நம்ம கர்நாடகா டீமும் நாங்களாம் கிரிக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க இல்லைங்களா? என்ன நம்பர் அது? 18 அது என்ன கப்பு நம்மளுக்கு அவ்வளோ தெரியல. அதில் ஜெயிச்ச உடனே ஸ்டேட்டஸில் பார்க்கணும். நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட் சகோதரர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லா ஸ்டேட்டஸில் வச்சுட்டுக்கிறாங்க. பிரியமானவர்களே, இதனால தேவனுக்கு ஏதாவது மகிமையா? தேவன் நாம மகிமைப்பட்டுச்சா, இல்லை யார் நாம அங்கே மகிமைப்பட்டுச்சுங்க? அங்கே இந்த கிரிக்கெட் விளாடினவன் இல்லைங்களா, இவங்கெல்லாம் அதில் எவ்வளோ பேர் நாங்கள் அதுலேருந்து சிக்கிக்கின்னு செத்தாங்க. இதை சந்தோஷமாக கொண்டாடக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க? அவன் நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். பார்க்கும் போது ரொம்பவோ டென்ஷன் ஆச்சு. ஒரு சிலருக்கு நம்மளால சொல்ல முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சில பேர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க அன்புக்குரியவர்களே இல்லைங்களா? கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு
அடிக்ட் ஆகிருக்கக்கூடிய சகோதரர். அதனால் களியாட்டு இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். கேம், இது ஒரு கேமுங்க. அதனால நம்முடைய விசுவாசம் என்ன போகிறதில்ல, விசுவாசம் வளர போதா, விசுவாசம் பலப்பட போதா? இதெல்லாம் நம்மள எதுவுமே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதுவுமே இதெல்லாம் இந்த இந்த மாம்சத்தை நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறது தான். சரிங்களா? அதை பிரியமானல இப்போ நம்ம இப்படி இந்த பார்வையில் நம்ம பார்க்கும்போது நமக்கு வாழ்நாள் முழுவதும் என்ன தேவைப்படும்? இந்த தண்ணீர் தொட்டியை நம்முடைய வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்த வேண்டும். அவனுடைய வசனத்தின் மூலமாக நாம் தினந்தோறும் என்னாகணும்? சுத்திகரிக்கப்படணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய நடைகள் எல்லாமே நாளுக்கு நாள் என்னன்னா மாற்றப்பட்டு கொண்டு இருக்கணும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட அப்போஸ்தலர் பவுல் நமக்கு என்ன சொல்றாருனாக்கா, நீங்க ஆவிலும் எல்லா அசூசி நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதாக அங்க சொல்றாரு. படிங்க 7 சாப்டர் verse 1 படிங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுவது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. 2 கொரிந்தியர் படிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பாருங்க அன்புக்குரியவர்களே, அதான் இங்க போல் நமக்கு தொடர்ந்து அங்கங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு என்ன ஆகணும்? சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கு, இல்லைங்களா? என்ன அப்படின்னாக்கா, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான அசூசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு. அசூசி நீங்க டிஸ்டார்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். கோவப்படும் போது, அப்புறம் பொறாமைப்படும் போது, யார் மேலேயாவது பகை இருக்கு, யார் மேலேயாவது வைராகியம் இருக்கு, இல்லைங்களா? சில பேர் வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன். சில பேர் அவங்க வீட்டில் நான் கை நினைக்கவே மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு. இது பெரிய சாதனை, இது இவங்க செய்யறது. இந்த மாதிரி வைராகியம் நமக்குள்ள இருந்தால் பெரியமானவர்களே, நம்ம என்னாட்டுக்கிறோம்? இன்னும் அசூசியாக காணப்படுகிறோம், ஃபில்த், இல்லைங்களா? நமக்குள்ள இதெல்லாம் பிளெயினா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் சுத்தமாக காணப்பட வேண்டும் என்றால் நமக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? பகைகள், விரோதங்கள், பொறாமைகள், இல்லைங்களா? வைராகியங்கள் இல்லாம எப்படி இருக்கணும்? கள்ளங்கபடுகள். ஒரு குழந்தை பாருங்க அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தைய நாம் பார்க்கும்போது அதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த குழந்தைக்குள்ள இந்த வைராகியம் இருக்குமா? இந்த குழந்தைக்குள்ள வைராகியம் இருக்குமான்னு கேட்டா, அந்த குழந்தை பாருங்க, ஒரு தடவை நம்ம திட்டாலும் அடிச்சிட்டாலும் அடுத்த செகண்ட் என்ன ஆயிடும்? மறந்துடும். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அதை நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதை இங்கே போல் சொல்றாரு. என்னங்களா? பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசி நீங்க நம்மை என்ன பண்ணுங்க? சுத்திகரிக்கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும்னா டில் அவர் டெத். முடிஞ்சிச்சு பிதர், நான் ரொம்ப சுத்தமாயிட்டேன்னு யாரும் என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா நம்ம போய் சொல்றோம்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்றோம்? அதான் நீதிமொழிகளை சொல்றாரு, தன்னை முழுமையாக சுத்திகரித்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கிறோம். நான் சுத்தமானேன், துப்புரவானேன் என்று யாரும் என்ன பண்ண முடியாது? யாரும் சொல்லிக்கவே முடியாது அன்புக்குரியவர்கள். அப்போஸ்தலர் பவுல் அதான் சொல்றாரு, இல்லைங்களா? நான் பாவியிலே பிரதான பாவி அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவர் சொல்றாரு. அதனால அன்புக்குரியவர்கள், இந்த கிளின்சிங் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு தான் இந்த ஆசாரிய கூடாரத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? இந்த தண்ணீர் தொட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 6ஆம் அதிகாரம், அப்படியே மேலே படிங்க. 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க போல. 16லேருந்து வாசிங்க சிஸ்டர், 16லேருந்து 18 வரைக்கும் வாசிங்க. அங்கே நம்ம என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். 16 to 18, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16லேருந்து 18 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் படிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும்
சம்பந்தம் ஏது? ம் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி ம் அவர்களுக்குள்ளே உலாவி ம் அவர்கள் தேவனாய் இருப்பேன், ம் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று ம் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் ஆலயமா இருக்கிறீர்கள். we are temple of God. அப்பனா ஆலயம் எப்படி இருக்கணும்? ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்கள் அந்த ஆலயம். அதான் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் படிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் ம் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய், அப்படின்னா அவர்கள் அப்படிங்க யார சொல்றாருன்னா, அவர்கள்ன்றது இதெல்லாம் உலகத்தார்கிட்ட காணப்படக்கூடிய ஒரு சுபாவங்கள். இதெல்லாம் யாருடைய சுபாவம்? இது ஜென்ம சுபாவம், அதாவது ஒரு மனுஷனுடைய ஒரு சுபாவங்கள், உலகத்தாருடைய ஒரு சுபாவங்கள். ஆனா ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, பிரியமானவர்களே, உலகத்தாரே நல்ல குணங்களை உடையவங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? உலகத்தார்கிட்ட அன்பு இருக்குது, உலகத்தார்கிட்ட என்ன இருக்குனாக்கா மன்னிக்கிற குணம் இருக்குது, உலகத்தாருங்க சந்தோஷமா இருக்கிறான். சில வீடுகள்லாம் பார்த்தாக்கா பிரியமானவர்களே, அங்கே வணங்குறது ஒரு விக்கிரகங்களை வணங்கி இருந்தாலும் குடும்பத்தில் அமைதி, சமாதானம், சந்தோஷம் இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் என்ன இருக்காது? சமாதானமே இருக்காது. அதான் சொல்றாரு, அவர்கள் நடுவிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க? புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீங்க அப்படின்னு. உலகத்தார் தான் அப்படி இருக்கிறாங்க, ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆனா பிரியமான நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய நிலையை விட நம்ம நிலை ரொம்ப மோசமானதாக இருக்கு. நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் நாங்கள் இப்போ பாரு சண்டை இருக்கும், இப்போ பாரு நாங்கள் ஆர்கியூமெண்ட்ஸு. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இன்னும் உலகத்தின் காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் பைபிள் கிளியராக இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பீஸ் மேக்கர்ஸ் இல்லைங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லைங்களா? அகல பிரியமானவர்களே, அவர்கள் நடுவில் இருந்து என்ன பண்ணுங்க, நீங்க புறப்பட்டு அசுத்தமானதை தொடாதீங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய கிரியைகள், அவங்க மத்தியில தான் நம்ம வாழ்ந்துருக்க போறோம். உலக ஜனங்களோட தான் நம்ம என்ன பண்ண போறோம்? வாழ போறோம் பிரியமானவர்களே. ஆனா அவங்கள விட்டு பிரிந்து அப்படின்றது என்னங்க? அவங்களுடைய செயல்கள், ஒரு மாம்சமான ஒரு ஜென்ம சுபாவமான மனுஷன்கிட்ட காணப்படக்கூடிய செயல்பாடுகளை விட்டு நம்ம என்ன ஆகணும்? பிரியணும். அப்போதான் தேவன் நம்ம மத்தியில வாசம் பண்ணுவாருன்றார். 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்பதான் தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுவாரு. நம்ம என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அது டெம்பிள் ஆஃப் காட். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போனா கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ இன்னும் நம்ம சுத்திகரிக்க வேண்டிய அசுத்தங்கள் எவ்வளவோ நம்மக்கிட்ட இருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியுது இல்லைங்களா? அதான் இந்த வசனங்கள், தேவனுடைய வசனங்கள் மூலமாக தான் நம்மக்கிட்ட எவ்வளோ அசுத்தங்கள் இருக்கு, எவ்வளோ பொறாமை, பகை, விரோதங்கள், நாங்கள் களியாட்டுக்கள் இல்லைங்களா? களியாட்டுக்கள் எப்படி நம்மகிட்ட இருக்கு போல தான் சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று நான் முன்னே சொன்னது போல மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை வலியுறுத்தி சொல்றாரு. இன்னொரு வசனம் வாசிங்க. தீத்துல கூட அப்போஸ்தலர் பவுல் நமக்கு எழுதுறாரு. அதாவது இந்த சுத்திகரிப்பை பத்தி நமக்கு அங்க எழுதக்கூடியதை நம்ம வாசிக்கிறோம். வசனம் வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரத்துல வசனம் வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நான் செய்த நீதியின் கிரைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப பரிசுத்த ஆவியினுடைய ஒரு புதிதாக்குதல் என்பதை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கணும். சரி அன்புக்குரியவர்களே, நம்ம
இந்த கிளின்சிங் ஒர்க்கு நமக்கு தினந்தோறும் அவசியமாக இருக்கு. அதனால நம்மள தேவன் ஆல்ரெடி நம்ம எங்க இருந்தோம், நம்முடைய நீதியின் கிரியைகள் நிமித்தம் தேவன் நம்மள என்ன பண்ணல, ரட்சிக்கல. அவருடைய இரக்கத்தினால மறுஜன்ம முழுக்கினால நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, நம்மளை ரட்சித்து, அதாவது அவரால் நம்ம அவருடைய வசனங்கள் மூலமா நம்ம என்ன இருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சுத்தம் நம்ம கிட்ட காணப்படல அப்படின்னாக்கா நம்ம தேவனை மறுதளிக்கிறோன்றது அது அர்த்தப்படுத்துது. இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றாரு பவுல் அதே தீத்துல 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 15 and 16th verse படிங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கும் சகலமும் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம சுத்தமா இருக்கிறோன்றத நம்ம எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, சுத்தம் உள்ளவங்களுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும். அதாவது இப்ப நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படித்தான் மற்றவங்களையும் நான் பார்ப்பேன், இல்லைங்களா? நான் செஞ்சுங்கிற கிரியைகள் எப்படி இருக்குதோ அந்த பார்வையில தான் மற்றவங்க என்ன பண்ணுவேன், நான் பார்க்கக்கூடியவனாக காணப்படுவேன். அப்போ நம்ம சுத்தமா இருந்தோம்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், சுத்தமாக பார்ப்போம். இது என்னன்னு பிரியமானல்ல, இது எல்லாத்தையும் நம்ம சுத்தமா பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட என்ன ஒரு நேச்சர் இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருக்கணும். பாசிட்டிவ் இல்லைங்களா? சில பேர் நெகட்டிவ்ல இருப்பாங்க, சில பேர் எப்படி இருப்பாங்க, நெகட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதெல்லாம் என்ன தெரியும், பார்க்கறதெல்லாம் தப்பாவே தெரியும். ஒரு நல்லது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அங்கே ரெண்டு பேர் பேசினுக்கிறாங்கன்னு வைங்களேன். 2 பேர் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, 2 பேர் பேசிட்டுக்கிறாங்க, என்னை பார்த்து பேசிட்டுக்கிறாங்க. நான் என்ன நினைக்குவேன், ஓ என்னை பற்றி தப்பா பேசினுக்கிறாங்க பாருங்க, என்னை பற்றியே பேசுதான் இவங்களுக்கு வேலை, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது பாசிட்டிவாக இருக்கிறாங்க, நெகட்டிவாக இருக்கிறவங்க இப்படி தான் யோசிப்பாங்க. பிரியமான சில பேர் அப்படி தான், அப்படி இருக்கிறாங்களால ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம், அவங்களால மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை நம்ம அப்படி தான் இருக்கிறோமா அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவும் ஒரு பெரிய விஷயம். போலிங்க எழுதுறாரு, சுத்தம் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குமா, அதாவது பிரியமா எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்க நம்ம ஆரம்பிக்கிறோம். அது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, இல்லைங்களா? அது யார் பார்த்துக்கிறாரு? ஒருவேளை அந்த 2 பேர் பேசிங்கிறாங்க, என்னை பற்றி தான் தப்பா பேசினுங்கிறாங்களா இருந்தா கூட பரவாயில்ல. நான் என்ன யோசிக்கணும், அவங்க ஏதோ யதார்த்தமா பேசினுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் யோசித்து நான் அதை அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளால என்னவா இருக்க முடியும், நம்மளால சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க முடியும். ஆனால் நெகட்டிவாக நம்ம பார்க்குறதா இருந்தாக்கா நமக்கு என்ன ஆகும், என்னென்ன பேசிங்கிறாங்களோ, என்னென்ன சொல்லி குத்துனுக்கிறாரு அந்த பிரதரு, அப்போ எங்களும் என்ன ஆகிட்டு இருக்கும், இந்த எண்ணங்களே ஓடிட்டு இருக்கும். அப்போ என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அவரை நான் கேட்காம என்னை மூஞ்ச பார்த்து பேசினுக்கிறாங்களே, கேட்க விட மாட்டேன். அப்போ என்ன பண்ண, நேராக போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு, என்னங்க என்னை பார்த்து பேசினுக்கிறீங்க இப்படி. அவன் இல்லை சிஸ்டர், நான் உங்களை பற்றி பேசவே இல்லை, நீங்கள் என்னை பற்றி தான் பேசுனீங்க, நான் ஒன்றும் என்ன பண்ண மாட்டேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவங்க இல்லைன்னா கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கிற மனப்பான்மையே இருக்காது. அன்புக்குரிய சில பேர் எப்படின்னாக்கா, இல்லை சிஸ்டர் கடவுள் முன்னால் நின்று சொல்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க, கடவுளை சாட்சியாக வச்சு சொன்னா கூட அது என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆகிட்டுக்கோ, மைண்டு கரப்ட் ஆகிட்டு. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவங்களால எந்த இடத்துலையும் சமாதானமாக இருக்க முடியாது. பாசிட்டிவாக எடுத்துக்கணும் போது அன்புக்குரியவர்களே, எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியும், நம்மளால பீஸ்ஃபுல்லாக இருக்க, நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், மற்றவங்களும் பீஸ்ஃபுல்லாக. அதான் ஒரு வார்த்தை சொல்லலாம் இங்கிலீஷில், என்னங்க லிவ், என்னங்க வாழ விடுன்னு வாங்க, நீயும் வாழ, என்ன பண்ணு வாழ. இவங்களும் வாழ மாட்டாங்க, மற்றவங்களையும் வாழ விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நேச்சரு ரொம்ப ஆபத்தான ஒன்று. அப்படிப்பட்டவர்கள் பெரியமானவர்கள் எங்க சொல்றாரு, அவங்களுடைய மனசாட்சியும் புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்குது. இங்க கரப்ட் ஆயிட்டு இருக்குது. இங்க கரப்ட் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்,
எல்லாமே கரெக்ட் ஆகிடும். பார்க்குற பார்வை, யோசிக்கிற யோசனைகள் எல்லாமே கரெக்ட் ஆகிடும். இப்படிப்பட்டவங்க கடவுளுக்குள்ள இருந்தா கூட அவங்க தேவனை மறுதலிக்கிறவர்களா இருப்பார்கள் அப்படின்றது 16th verse படி 16ஆம் வசனத்தை வாசி. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ம் கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். ம் அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் ம் கீழ்ப்படியாதவர்களும் ம் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். கிளியரா சொல்லிட்டாரு. இப்படிப்பட்டவங்களை அன்புக்குரியவர்களை போல என்ன சொல்றாரு, அவர் அப்படிப்பட்டவர்கள் அவர் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறாங்களா, ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா, ஆனா கிரியைகளினால் அவரை மறுதலிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இது நமக்கு மிக முக்கியமானதா இருக்குது. பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், எல்லாவற்றையும் நல்லதாகவே பார்க்கணும். நல்லதாகவே பார்க்கிறவங்களுக்கு அவனுடைய மனசாட்சி எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கு. ஆனா அசுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாம் அசுத்தமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னா கூட அவங்கனால அவங்க கிரியைகள்னால அவரை மறுதலிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவங்க யார் அப்படின்னாக்கா அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள். தேவன் அப்படிப்பட்ட என்ன பண்றாரு, அருவருக்கிறாரு. கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியம் செய்ய அவங்களால எந்த நல்ல வேலைகளும் செய்ய முடியும், அவங்களால எந்த பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா அது அவங்களால என்ன இருக்காது, மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குமோ இல்லையே, மற்றவங்களுக்கு இருக்காது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம நிறுத்தி பார்த்துக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறோமா, மற்றவங்களுக்கு நாங்கள் டிஸ்டர்பன்ஸு செய்யக்கூடியவங்களா இருக்கிறோமா, இல்லை மற்றவங்கள நாங்கள் சமாதானப்படுத்த, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நம்ம காணப்படுகிறோமா? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த நற்கிரியம் செய்ய ஆகாதவர்களா இருக்கிறாங்க. அதுக்காக தான் தேவன் இந்த தண்ணீர் என்ற, இந்த வசனம் என்ற தண்ணீரை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அனுதினம் அதை என்ன பண்ண, நம்ம எடுத்து நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது, எதை கொண்டு செஞ்சாங்க, வெண்கலம். வெரி குட். அப்புறம் முகம் பார்க்கிற கண்ணாடி. அப்ப இது என்னங்க நம்ம கையில இருக்கிறது, இந்த பைபிள் நமக்கு என்னங்க இது, இது கண்ணாடி. இது என்னங்க, இது நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடி. இது என்ன சொல்லலாம், இதுதான் உண்மையான ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா? ஃபேஸ்புக்னா என்னங்க, முகநூல். ஆனா உண்மையாகவே முகத்தை பார்க்க வேண்டிய புக் எதுங்க, பைபிள் தான் ரியல் உண்மையான ஃபேஸ்புக். நிறைய பேர் காலையில் எழுந்தவொடனே என்ன பார்க்குவாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறவங்களுக்கு ஃபேஸ்புக் பார்க்குற பழக்கம் இருக்குது. சில பேருக்கு காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நைட் தூங்குற வரைக்கும் புக்கு ஃபேஸ்புக்கை தான் பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்ம பார்க்க வேண்டிய புக்கு எதுனா நம்முடைய வேதாகமும். இது கண்ணாடி. இந்த கண்ணாடியை நம்ம பார்க்கும்போது, இப்போ கண்ணாடி நமக்கு என்ன செய்துங்க, கண்ணாடி பார்த்து வந்தோம் இல்லைங்களா? எல்லாரும் வந்திருப்போம், வரும்போது எல்லாரும் பார்த்து வந்திருப்போம் நிச்சயமா. பார்த்து வந்தீங்களா? யாரும் பார்க்காத வந்தீங்களா? இல்லை. சரி, எதுக்கு பார்த்துட்டு வந்தோம் நம்ம? மீட்டிங் போகிறோம், நல்லா அழகாக தெரியுறோமா, நல்லா பிரைட்டாக இருக்கிறோமா, அப்படிதானே? அதாவது நம்மக்கிட்ட ஏதாவது குறைங்க இருக்கான் இல்லைங்களா? அதுன்ற நம்ம குறைகளை இந்த கண்ணாடி நமக்கு என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை ரிஃப்ளெக்ட், இல்லாததை பண்ணா இருக்கிறது என்ன பண்ணுது, நம்ம கிட்ட இருக்கிறது தான் ரிஃப்ளெக்ட் பண்ணி. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினராக இருந்தால் சேர்த்து பண்ணுமா கண்ணாடி? இல்லை. அன்புக்குரியவர்களே, இது தேவனுடைய வசனத்தை யாக்கோபு எது கம்பேர் பண்றாரு, வசனத்துக்கு. படிக்கலாம் வாங்க. யாக்கோபு 1:23 வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வசனம் தண்ணீராக இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். எடுத்து என்ன பண்ணோம், நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். அடுத்து கண்ணாடியாக அதை நம்ம பயன்படுத்தணும். நம்முடைய குறைகளை எடுத்து காட்டக்கூடியதா இருக்கணும். வாசிங்க சிஸ்டர். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன்
சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பாருங்க. அதாவது மேலன் படிச்சேன் சார், வசனம் மேலன் படிங்க 22 பிரச்சனை. அல்லாமலும் ம் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு ம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ம் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்க பிரியமானவர்களே, நீங்க திருவசனத்தை கேட்கிறவங்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். அப்ப ஒரே வசனத்தை கேட்டுட்டு செய்யாத இருக்கிறவங்கள இங்க யாக்கோபுக்கு எது கம்பேர் பண்றான்னா, கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு நாங்க பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறோம். கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு தன் முகத்தை என்ன பண்ணல, சரி பண்ணிக்கல. தன் முகத்தை என்ன பண்ணல, தன் முகத்தை வந்து சரி, முகத்தை கண்ணாடி பார்த்ததான நோக்கமே முகத்தை சரி பண்ணிக்கிறது. அப்படி பண்ணாதவங்க யார் அப்படின்னாக்கா, வசனத்தின்படி செய்யாதவர்கள். வசனத்தை கேட்குறது மாத்திரம் அல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, அதன்படி செய்யுங்க. இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? எவ்வளோ கேட்கறது என்ற பிரச்சனை இது கிடையாது, முக்கியம் கிடையாது. எந்த அளவுக்கு அதை நம்ம கடைபிடிக்கிறோன்றது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம கேட்டு கடைபிடிக்கல அப்படின்னாக்கா என்னங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. நோ யூஸ் என்றார். அடுத்த வருஷம் 24 படிங்க. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். பாருங்க, தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான் அப்படின்னா எழுது. நம்ம இந்த காலத்து எப்படி கம்பேர் பண்ணலாம் ப்ராக்டிக்கலானாக்கா, நம்ம நிறைய பேர் பாடம் கேட்போம், நல்லா ரசித்து ருசித்து சிரிச்சு இல்லைங்களா, நல்லா கேட்போம். கேட்டு அடுத்து இந்த கேட்ல இந்த ரூம்ல இந்த ஹால்ல இருந்து வெளியே போன உடனே மறந்துடுவோம். அப்படித்தான் ஆயிட்டுக்குல இன்னைக்கு நமக்கு நிறைய ஆயிட்டுக்குது. எதுக்காக கேட்டோன்றத நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம மறந்துடுறோம். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, நம்ம கேட்கக்கூடிய வசனத்துக்கு ஏற்ற மாதிரியே என்ன வரும், நமக்கு சோதனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோவப்படாதீங்க நான் பேசுவேன், அப்புறம் எனக்கு கோவப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே வந்துட்டுக்கோம். அதான் சத்தியம் பேசும்போது ஒரு பக்கம் நமக்கு பயம்தான். ஏன்னாக்கா நம்ம பேசக்கூடிய அதே விஷயத்துல நமக்கு என்ன வருது, சோதனை கண்டிப்பா அங்கே வெளியே காத்துன்னு இருக்கும். அதான் எப்பயாவது உபத்திரத்தை பற்றி பேசினா அடுத்து நமக்கு உபத்திரம் காத்துன்னுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வாயாலே ஆண்டவர் சில நேரங்கள் என்ன பண்றாரு, நமக்கு நாம பேச வச்சுக்கிறாரு, அங்க இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் பேசுறாரு. பிரியமான சகோதரர்களே, ஆனா அதை கேட்கறது அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாக்கா, அதான் சொல்றாரு, கேட்டு கண்ணாடியில முகத்தை பார்த்து அந்த இடத்த விட்டு போன உடனே என்ன பண்ணிடுறான், மறந்துடும். நிறைய பேர் சொல்லணும், இப்போதானே வசனத்தை கேட்டு வந்தீங்க, இப்போதானே பாடத்தில் சொன்னார் பிரதர் அப்படின்னு நம்ம சில நேரத்தை சொல்லுவோம் இல்லைங்களா. சில பேருக்கு சொல்லுவோம், ஆனால் நிறைய நேரங்களில் நமக்கு நாமே சொல்லிக்க மாட்டோம். அது ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அகல பிரியமானவர்களே, இந்த கண்ணாடியை நம்ம தினந்தோறும் என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம். அதாவது நம்ம எடுத்து பார்க்கணும், ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது குறைகளை இருந்தால் என்ன பண்ணுங்க, காட்டுங்க. ஏன்னா அன்புக்குரியவர்களே, ரொம்ப கஷ்டமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்முடைய குறைகளை பார்க்கறது தான். ரொம்ப ஈஸியான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுடைய குறைகளை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, மற்றவங்க கிட்ட இருக்கிற சின்ன துரும்ப கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம விட மாட்டோம் இல்லைங்களா. என்னங்க, ஒரு சின்ன துரும்புனாக்கா ஸ்பெக்கு சும்மா ஒரு சின்ன டாட் இருக்கும், ஆனால் அதை என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பிரதர் உங்ககிட்ட இந்த மிஸ்டேக்ஸு இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த மிஸ்டேக்ஸை நான் என்ன பண்ணுறேன், எடுத்து போடட்டுமான்னு வேற கேட்குறேன். அந்த துரும்பு என்ன பண்ணிட்டோம், எடுத்து போடட்டுமான்னு. ஆனால் சேம் டைமு என்கிட்ட என்ன இருக்கா, உத்தரம் இருக்கு, என் கண்ணில் உத்தரம் இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில கூட நம்மள சில பேர் நம்ம இருப்போன்றார். சில பேர் தன்னுடைய ஓன் ஃபால்ட்டை, ஓன் மிஸ்டேக்ஸை என்ன பண்ண மாட்டாங்க, ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ரியலைஸ் பண்ணாதான் அக்செப்ட் பண்ண. நெக்ஸ்ட் த ஓன் ரியலைஸ். அவங்கள பற்றி ஆண்டவர் சொல்றார், வாங்க வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஃபாஸ்டா படிங்க சிஸ்டர். Matthew 7th chapter verse 3 to 5 வரைக்கும் ஒன்று படிங்க.
நீ உன் கண்ணில் இருக்கிற உக்கிரத்தை உணராமல் ம் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துருமை பார்க்கிறதென்ன? ம் இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் ம் உன் சகோதரனை நோக்கி ம் நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? ம் மாயக்காரனே, ம் முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, ம் பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பாருங்க அன்புக்குரியவர்களே, அகல இந்த கண்ணாடி எதுக்குன்னா நம்மளுடைய குறைகளை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதாவது ஓன் ஃபால்ட், ஓன் மிஸ்டேக்ஸ் நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஆனா இதுல ஆண்டவர் சொல்ற போது இங்க எப்படி சொல்றாருன்னா, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். உத்திரம்னா நம்ம கிட்ட நிறைய ஏகப்பட்ட நாங்க குறைகள் இருக்கு, மிஸ்டேக்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆனா அதை நம்ம என்ன பண்றல, உணருதில்ல. ஆனா மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அப்புறம் இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? அப்படின்னா அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணுவோம் நம்ம. யாருக்கு? மற்றவங்களுக்கு. நாங்க தான் மேல இருக்கிறோங்க. மற்றவங்களுக்கு என்ன பண்றது? அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த அவங்க பண்ற அட்வைஸ் பிரியமானவர்களே, அவங்க கிட்ட இருக்கிற அந்த மிஸ்டேக்ஸ்ங்களை என்ன பண்ண மாட்டாங்க, ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அன்புக்குரியவர், இது ரொம்ப ஒரு நாங்கள் மோசமான ஒரு நிலை. இது ஓன் மிஸ்டேக்ஸ் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறது. அப்படிப்பட்டவங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்கிறாங்க? யாருங்களாம்? மாயக்காரனே, மாயக்காரனே அப்படின்றாரு. முன்புன் கண்ணி இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்புன் கண்ணி இருக்கிற துரும்ப எடுத்து போட வகைப்பார். அதாவது தாவீதுடைய பிரேயர் பாருங்க எப்படி இருக்கு, தாவீதுடைய ஜெபம் பாருங்க அன்புக்குரிய. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, ஆண்டவரை என்னுடைய குறைகளை நான் உணரும்படி செய்யுங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யாரு இல்லைங்களா? அதாங்க சொல்றாரு 19ஆம் சங்கீதத்துல. வாங்க அதை வாசிக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னாக்கா, ஆண்டவரை என்கிட்ட இருக்கிற குறைகளை உணர்த்துங்க. மற்றவங்க கிட்ட குறைகள் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை உணர்த்துங்க அப்படின்றாரு. வாங்க வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பாருங்க அன்புக்குரியவர்கள் என்ன சொல்றாரு? தன் பிழைகளை உணர்கிறவன் யாரு? நம்ம கிட்ட ஓன் மிஸ்டேக்ஸ் நம்மளால உணர முடியாது. அது ரொம்ப கஷ்டமான நிலை. ஏங்க உணர முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காரணத்துக்காக என்கிட்ட இருக்கிற குறைகளை என்னால உணர முடியல? அது என்ன? நம்மை நாமே நேசிக்கிறது. வெரி குட். சுயநலம். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ்னஸ் பாருங்க பிரியமானல, நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிட்ட சுயநலம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய குறைகளை நம்ம உணர மாட்டோம். மற்றவங்களுடைய குறைகள் பெரிதா பார்த்துட்டு இருப்போம். இங்கே தாவீது சொல்றாரு, தன் பிள்ளைகளை உணர்கிற. மேல நீங்க எந்த கான்டெக்ட்ல சொல்றாரு நீங்க மேல படிச்சீங்கன்னாக்கா, மேல கர்த்தருடைய வசனத்தை பத்தி தான் இங்கே பேசுறாரு. எதை? அப்ப தேவனுடைய வசனம் நமக்கு என்ன பண்ணுது? நம்முடைய குறைகளை உணர்த்துகிறது. 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 7 இது எதை பத்தி பேசுனா? இந்த ஃபுல் சாப்டர், இந்த 19th சாப்டர் இது தேவனுடைய வசனத்தை பத்தி பேசுது. வேர்ட் ஆஃப் காட். 19th சாப்டர் வசனத்தை, தேவனுடைய வசனத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு அதிகாரம் இது. கர்த்தருடைய வேதத்தை பத்தி பாருங்க. அதனால கர்த்தருடைய வேதத்தின் மூலமா தான் நம்ம என்ன உணர முடியும்? நம்முடைய பிழைகளை உணர முடியும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களார். பாருங்க, ஒரு பக்தனுடைய நாங்க சங்கீதம், ஒரு பிரேயர் எப்படி இருக்கு பாருங்க. தாவீதே எப்படி ஜெபம் பண்றாருன்னா, நம்ம இன்னும் எவ்வளோ பிரேயர் பண்ணல. என்னங்க அது? தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன பண்ணுங்க? நீங்களாக்கும். அதாவது நம்ம கிட்ட சில குறைகள் எப்படி இருக்கும்? மறைஞ்சு இருக்கும். ஆனா அதை கண்டுபிடிக்கிறத அதான் சொல்லிட்டாரு, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாங்க, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். சிலதெல்லாம் துணிஞ்சு செய்வோம். நடக்கட்டும், வருத பார்த்துக்கலாம். அப்படி என்ன பண்றது?
துணிஞ்சு செய்யக்கூடியது. அதான் தாவீது சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்போ நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். அடுத்த வருஷம் சொல்றாரு, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தை என் இருதயத்தின் தியானம் ஒரு சமூகத்தில் இறுதியா இருப்பதாக என்று சொல்லி இங்க சொல்றதை நம்ம பார்க்கும்போது, இந்த கண்ணாடி நமக்கு என்ன செய்யுதுன்னா நம்முடைய குறைகளை எடுத்து காட்டுவதற்காக பயன்படுத்துது. அதனால அந்த ஆசாரியர் என்ன செய்வார், ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாமே அந்த தண்ணீர் தொட்டியை வெறும் கை கால்கள் கழுவுவதற்கு மாத்திரம் அல்ல, எதுக்கு பயன்படுத்துவாங்க, தன்னுடைய முகத்தை பார்ப்பாங்க. அந்த முகத்தை பார்க்கும்போது என்ன தெரியும்னாக்கா அவனுடைய முகங்கள் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால பிரியமான தேவனுடைய வசனங்கள் இங்கிருந்து பேசப்படும் போது அதான் நம்ம அநேகமானவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்க என்னதான் குத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. பிரியமானவர்களே, அது நம்மள தான் குத்தி பேசுனாக்கா நம்ம என்ன பண்ணாத அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தானே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருவீங்க, எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் குடிக்கிறவங்களை பற்றி நான் பேசுகிறேன், குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு நான் பேசும்போது அது யாருக்கு எஃபெக்ட் ஆகும், குடிக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா, ஐனுக்குதுன்றீங்களா? குடிக்கிறவங்களா இருந்தால் அவருக்கு என்ன ஆகும், அவருக்கு எங்கே எஃபெக்ட் ஆகும், அவர் நான் குடிக்கிறேன், அவர் என்னை பற்றி தான் பேசுகிறாரு. குடிக்காதவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. அப்போ இங்கேருந்து பேசப்படும் போது நமக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், நம்ம அதை செய்கிறோன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் நமக்கு அதை எடுத்து காட்டும் போது நம்முடைய கண்ணாடி நம்ம என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லைங்களா. நம்மகிட்ட இருக்கிறதுன்னு அதை எடுத்து காட்டுது இந்த வசனங்கள் மூலமா. அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம சரி செய்துக்கிறதுக்காக தான் எடுத்து காட்டுது. அதை விட்டுட்டு நாங்கள் சொல்கிறவங்களை நம்ம குறை சொன்னோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சரிகளை அது நம்மளை திருத்திக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, நமக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் தாவீது இந்த நிலையில இல்லை. போன வாரம் அந்த வசனம் படித்தேன்னு நினைக்கிறேன். தாவீது சொல்கிற இந்த ஒரு வார்த்தை சங்கீதம் 141:5 சொல்வார் இல்லைங்களா. அதாவது கரெக்ஷனை அவர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவார்னா என்ன மாதிரி எடுத்துக்குவார், தலைக்கு என்ன வச்சா எப்படி இருக்குமோ அப்படி எடுத்துக்குவாராம். வாசிங்க சாம் 141 5th verse படிங்க. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பாருங்க சார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும் அப்படின்றார். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டோம், என்ன கரெக்ஷன் பண்ணட்டும், நான் அதான் பண்றத அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. இன்னும் அடிக்க வந்த என்ன பண்றது, இது தலை ஆட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் தட்ட மாட்டேன். அதை நான் என்ன பண்றேன், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும் அப்படின்றான். அன்புக்குரியவர்களே, அப்படி யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கரெக்ஷனும் பண்ணுவார் இல்லைங்களா. கரெக்ஷனுக்கு ஒத்து வராதவங்கள பண்ண மாட்டாரு. சரி, அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது இது நமக்கு என்ன இருக்கு, ஒரு கண்ணாடியா இருக்கு இல்லைங்களா. இது என்ன இருக்குது, ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி. அதுக்குள்ள நம்ம பார்க்கும்போது இந்த இந்த காப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த காப்பருடைய அந்த சர்ஃபேஸ்னாவும் கிளீனாக தெரியும். சரி, நம்ம இந்த காப்பர் நம்ம யார் கம்பேர் பண்ணுறோம்னாக்கா, காப்பர் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு பர்ஃபெக்ட் மேன், த சிம்பிள் ஆஃப் ஹியூமன் பர்ஃபெக்ஷன். அப்போ யாரு நமக்கு, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு பரிபூர்ணமானவர். சரிங்களா. அப்போ நமக்கு ஒரு கண்ணாடியா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த வசனம், தேவனுடைய வசனம். இன்னொரு கண்ணாடி எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம போய் என்ன பண்ணோம், தினமும் நிற்கும் போது பிரியமானவர்களே, நம்ம கிட்ட எவ்வளவு குறைகள் இருக்குன்னு நாகும் தெரியும். நம்ம கிட்ட குறைகள் இருக்கணும்னு நம்ம தெரியணும்னாக்கா அப்புறம் யாரை பார்க்கணும், நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும். அவர் தான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ இப்போ பாருங்க, இந்த கண்ணாடி முன்னால், இயேசு என்ற கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நின்னோம் அப்படின்னாக்கா நம்மகிட்ட எவ்வளோ குறை தெரியும், எவ்வளோ குறை தெரியும். எல்லாமே
குறையாவே தெரியும். அப்போ நம்ம ஆண்டவர் முன்னால எப்படி இருக்கிறோம்? குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்மளால தெரிய முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஒரு பரிபூர்ணமானவராக இருக்கிறார். ஆனால் அநேக மாணவர்கள் எப்படி கம்பேர் பண்றாங்க? நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? சில பேர் எப்படி கம்பேர் பண்ணுவாங்கனாக்கா, நான் அவரை மாதிரி இல்லை, நான் இவரை மாதிரி இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா? அந்த கம்பேரிசன் நம்ம யாரை வச்சு பண்ணணும்? இயேசு வச்சு தான் நம்ம பண்ணணும். இயேசு வச்சு கம்பேர் பண்ணா இயேசு மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் இயேசு மாதிரி இல்லைன்னு தான் எல்லாரால சொல்லணும். அதான் போல் நமக்கு சொல்றாரு, தங்களை கொண்டு தங்களை அழிந்து கொள்கிறவர்கள் புத்திமான்கள் அல்ல. வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கலாம். நம்ம கம்பேர் பண்ணும்போது யாரை வச்சு கம்பேர் பண்ணணும்? நம்மளை நம்ம வச்சு கம்பேர் பண்ணுறதா, இல்லை மற்றவங்கள வச்சு கம்பேர் பண்ணலாமா, இல்லை யாரை வச்சு எப்போதுமே கம்பேர் பண்ணும்? படிங்க சிஸ்டர். அவனுடைய நிருபங்கள் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு ம் நாங்கள் எங்களை சரியாக்கவும் ம் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். ம் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு ம் தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் ம் புத்திமான்கள் அல்ல. பாரு என்ன சொல்றார் பவுலு? தங்களை கொண்டு தங்களை தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கு தங்களை ஒப்பிட்டுக் கொள்வது. புரிஞ்சுச்சிங்களா நான் சொல்ல வர்றது? நம்ம நிறைய டைம்ல சொல்லுவோம் இல்லைங்களா, நான் அந்த மாதிரி இல்லை, அவரை மாதிரி எல்லாம் இல்லை, நான் கரெக்டாக வந்துடுவேன், நான் கரெக்டாக செய்வேன், நான் எல்லாத்துலேயும் எப்படி இருப்பேன், எல்லாத்தையும் நான் கரெக்டுங்க, அவர் மாதிரி இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது கரெக்டா? அப்படிப்பட்டவங்க புத்திமான்கள் அல்ல. அப்போ நம்ம யாரை வச்சு ஒப்பிடணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒப்பிடணும். அதான் இந்த கண்ணாடி, இந்த முகம், இங்கே இந்த சர்ஃபேஸ் இதட்டி பார்க்கும்போது எது தெரியும்? இயேசு கிறிஸ்து என்ற அந்த கிளீனான அந்த சர்ஃபேஸ் தெரியும். அந்த தண்ணி சுத்தமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு, அந்த ஆண்டோடைய வார்த்தை மூலமாக இயேசுவை பார்க்கும்போது அவர் எப்படிக்கிறாரு? அவர் பரிசுத்தர், குற்றமில்லாதவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவராக இருக்கிறாரு. வாசிங்க அடுத்த வருஷம் படிங்க. சில பேர் என்ன எப்படி மிஞ்சுறாங்கனாக்கா, தங்களை என்ன வேண்டுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடியவங்கள சில பேர் இருப்பாங்க. அதாவது நாங்க லெவலுக்கு மீறி சில பேர் இருப்பாங்கன்றத நம்ம பார்க்குறோம். பாருங்க, அது 13ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். பாத்தீங்களா பிரியமானவர்கள், என்னங்களா அளவுக்கு மிஞ்சி என்ன பண்றது? மேன்மைப்பாடு. நம்முடைய அளவு இவ்வளவுதான், நம்ம இவ்வளவுதான், நம்ம யாரு, நம்ம இவ்வளவுதான். ஆனா என்ன பண்றது? அதை விட மேல நம்ம பேச. சில பேர் இயேசுவே மேல போயிடுவாங்க இல்லைங்களா? சில பேர் யெகோவா தேவனுக்கு மேல போய் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க பிரியமானவர்களே, இல்லைங்களா? அதனால நம்ம பார்க்க வேண்டிய கண்ணாடி எப்பவுமே யாரை கம்பேர் பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவை கம்பேர் பண்ணாதான் நமக்கு என்ன தெரியும்? நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் தெரியும். வேற பிரதர் சிஸ்டர்ஸையோ இல்லை நம்மளே நம்ம வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் தெரியாது, பெருசாக தான் தெரியும். மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம நல்ல விதத்தில் பார்த்தா பரவாயில்ல இல்லைங்களா? மற்ற சகோதரர் பரவாயில்ல, இந்த சகோதரர் என்னை விட நல்லா மேன்மையானவர் இருக்கிறாரு. ஆக்சுவலி அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைக்கணும். அதான் போல் சொல்றாரு, ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவங்களா நினைங்கன்றதான் சொல்றாரு. ஆனா தங்களோட மேன்மை இல்லாம நினைக்கக்கூடியது நம்மளை உயர்த்திக்கிறத காட்டுது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே யார் ஒப்பிடணும்? இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டாதான் நம்முடைய குறைகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியும். அப்போ நமக்கு என்ன அவசியமா இருக்கு? சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கு. எது வரைக்கும்னாக்கா வாழ்நாள் முழுவதும் நம்முடைய சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கு. அதனால பிரியமானவர்களே, இந்த தண்ணீர் தொட்டியுடைய நோக்கம் எதுக்காகனா, நம்மை ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த சுத்திகரிப்புக்கு கடந்துதான் நம்ம எங்க போக முடியும்? நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. தினந்தோறும் இந்த கண்ணாடியை பயன்படுத்தி கொண்டு, அதாவது அது நம்ம செல்ஃபா படிக்கிறது மூலமா வரலாம். சில பேர் சப்ஜெக்டுங்க கேட்கறது மூலமா, அவங்க மூலமா தேவன் நம்முடைய குறைகளை
சில நேரங்களை சுட்டி காட்டலாம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணோம், கேட்டுட்டு விடுறங்களா இல்லாமல் அதை சரி செய்வதற்கு முயற்சிக்கணும். அதோட ஒரே நாள் ஆகிடும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்னி பாடம் கேட்ட உடனே இப்போ நம்மளால் என்ன ஆகிடும், ஏன்னா இந்த ஜென்ம சுபாவங்கிறது இல்லைங்களா, அது எப்போ நம்மளை விட்டு போவோம், இந்த ஜென்மம் போனால் தான் போவோம். அப்படின்னா நம்ம செத்தா தான் போவோம். ஆனால் அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் என்னாகணும், தொடர்ந்துட்டே இருக்கணும். அதுக்கான எதிரான போராட்டம் சாகிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. தேவனுக்கு தெரியும் நல்லாவே, இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட என்ன இருக்கும், பாவ சுபாவங்கள் இருந்தே இருக்கும்ன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்னன்னாக்கா, அது எதிராக நம்ம போராடுற அந்த போராட்டம், அதை நம்ம அதுக்கு அது மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, ஐயோ இது என்கிட்ட இருக்குதே அப்படின்னு அதை வெறுக்கிறது, அதை நேசிக்கிறது இல்லை, அதை வெறுக்கிறதும், அதுக்கு எதிராக நம்ம போராடுறது தான் தேவன் என்ன கணக்கு எடுத்துக்கிறாருன்னா, நம்ம சுத்திகரிப்பு ஆயிட்டுக்கிறோன்றது தேவனுடைய ஒரு கன்சிடரேஷன் ஆகுது. சரிங்களா? அதில் அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் இந்த வெண்கல தொட்டி என்ற தலைப்பில் நம்ம இந்த பாடத்தை பார்க்க தேவன் கிருபை செய்தார். இதோடு இந்த பாடம் முடிவடைகிறது. தேவன் சித்தமானால் வருகிற வாரத்தில் நம்ம அடுத்த பாடத்துக்கு கடந்து செல்லலாம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.